குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே அனைவருக்குமே குரு சுக்ரன் ஜோதிட டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாசு வருடம் முடிஞ்சிருச்சு, கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகிருச்சு, நல்ல விஷயம் உங்க வீடை தேடி வருது. இந்த வருஷத்துல என்ன காரணம் தெரியுமா? இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான் வர்றார். எல்லாருமே இந்த வருஷ பலனை எதுக்காண்டி பார்ப்பாங்க? நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதுக்காண்டிதான் இந்த வருஷ பலனை பார்ப்பாங்க. அனைவருமே உங்களுடைய பிறப்பு ஜாத சுயஜாத செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வரும். இந்த வருஷத்துடைய பெயர் பராபவன அவசர நிலை. திடீர்னு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை இதெல்லாம் வியலை உயருங்கிறாங்க. இதை வாங்குறதுக்கு உங்க ஜாதத்துல பலமா இருக்கா? அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்ரன் ஜோதிட டிவில சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துடைய ராஜா குரு வர்றதுனால அனைவருக்குமே ஜாதகத்துல இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் என்ன ஸ்தான பலத்துல இருக்கு உங்க ஜாதகத்துல, இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான நட்சத்திரத்துக்காக நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவு நான் இதுல பதிவு பண்றேன். கண்டிப்பா வாங்க. நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான தேடல் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். இந்த வருஷம் பிறக்கிறது உங்களுக்கு நமக்கு எல்லாருமே நல்லதா நடக்கட்டும். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசினா இந்த கும்பம் மட்டும்தான். எப்படி எதுலையுமே ஒரு விஷயத்த பயங்கரமா பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய இந்த கும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எந்த ராசியில நீங்க பார்க்க முடியாது. நல்லா ஒரு அறிவான குணம், திறமையான குணம், ஒரு விஷயம் முடிவு பண்ண பின் வாங்காத குணம் எல்லாமே இந்த கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இந்த ராசியுடைய திறமையை ஒரு விஷயம் முடிவு பண்ணா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை கும்பத்துக்கிட்ட மட்டும் நிறைய உண்டுங்க. தன்னம்பிக்கை, தன்மானம் எல்லாமே கும்பத்துக்கிட்ட நிறைய இருக்கும். இப்படி தன்னம்பிக்கை, தன்மானம், நல்லா டேலண்டான குணம், அறிவான குணம், திறமையான குணம், பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, தயவு செய்து சொல்றேன், இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு முக்கியமான ஒரு காலம் உங்களுக்கு சொல்றேன், கும்பத்தை பொறுத்தவரை சொல்றேன். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல எந்த கிரகம் கெட்ட இடம் இல்லாம நல்ல ஒரு அமைப்புல இருக்குது, விதியில இருக்குது. அதாவது உங்க கோச்சார கிரகம் நல்லா இருக்கு, சுத்தியவருடைய கிரகம் நல்லா இருக்கு, ஆனா ஜாதகத்துல நல்லா இருக்குதா இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அனைவருமே இந்த வருஷம் பிறந்தாவே இந்த வருஷத்துல பாருங்க 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எல்லாருமே தயவு சொல்றேன், ஜாதகம் இல்லையா பிறந்த தேதி பிறந்த நேரத்தை போட்டு செக் பண்ணி ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்துட்டு இந்த வருஷம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு தோல்வியே கிடைக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியா இருக்கேன். கண்டிப்பா ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். எத்தனை பேர் 7 சனியில பாதிக்கப்பட்டது, 7 சனியில பாதிக்கப்பட்டது அனைவருக்கும் சொல்றேன், நல்ல நேரம் இருக்கு இந்த வருஷத்துல. 7 சனியில பாதிக்கப்பட்டவங்க, இந்த ராகு கேதால பாதிக்கப்பட்டவங்க அனைவரும் சொல்றேன். ஏன்னா இந்த வருஷத்துல குரு பகவான் மட்டும்தான் பேச்சியாகிறார். நல்லா பாருங்க, குரு பகவான் மட்டும்தான் பேச, மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கு. உங்க ராசி மேல ராகு, 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, ஒரு சில 6ஆம் இடத்துக்கு குரு வந்துருவாரு, அடுத்து 7ஆம் இடத்துல கேது. எந்த கிரகம் கெட்டதுல கிடையாது. அதுவும் 12 வருஷத்துக்கு அப்புறம் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகிறார் யாரு? குரு. நல்லா பாருங்க, அவர் சனி பகவானோட சாரத்துல போறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாருமே குரு 6ஆம் இடத்துல போறாரு, உங்களுக்கு கெட்டதை கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க, தயவு சொல்றேன். அவர் சுயசார அதாவது பூசத்துல போவார். ஒரு சிலதுக்கு அப்புறம் சனி பகவான் சாரத்துல போனா வருமானத்தை அள்ளி கொட்டிடுவார். நான் கெட்டது சொல்ல முடியல தெரியுமா? ஏன் 7 சனியில பாதிக்கப்பட்டோம்னா இப்ப ரிலீஃப் கிடைக்குன்னு சொல்றேன் தெரியுமா? இதான் காரணம். எத்தனை பேர் 7 சனியில பாதிக்கப்பட்டாலும் சரி இந்த ராகு கேதால் தொந்தரவு. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு கர்மாவை எடுத்து காட்டும். ஏன்னா இவ்வளவு தலங்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க, ஏன்னா இப்ப சந்திக்க முடியாது, அதுக்கான நேரம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், கெட்டது நடக்காதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய நல்லது மட்டும் இந்த வருஷம் சூப்பரா இருக்கு. நான் முதல் பண்ணது என்ன சொல்லுவேன், கடன் வாங்கி வீடு இடம் வாங்க போறீங்க, இப்ப இடத்துல உள்ள பிரச்சனை சரியாக போகுது. இந்த வருஷத்துல இதான் முதல் பலனை ஓப்பனா சொல்லிடுறேன். இந்த வருஷத்துடைய முதல் பலனே இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கடன் சுமையை குறைக்கணும், பெருங்கொண்ட பணம் எங்காவது கொடுத்து ஏமாந்த பணத்தை திருப்பி வாங்கணும். இதான் இந்த வருஷத்துல சொல்றேன். ஏமாந்துருப்பீங்க, நான் ஓப்பனா சொல்றேன், ஏமாந்துருக்கணும். பணம், பொருளாதாரம், இடம், பூமியில ஒரு கலகம் வந்திருக்கணும், பேச்சால சண்டை வந்திருக்கும்.
இல்ல மூத்த சோதல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நிறைய இட பிரச்சனை, நிறைய விஷயத்த சந்திச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்சிருக்கணும், இதெல்லாம் நடந்திருக்கும் உங்க லைஃப்ல. ஆனா இப்ப நடக்காதுன்னு நான் சொல்றேன். உங்க மேல எந்த கேஸ் போடாலும் இந்த கேஸ் எடுத்து நடத்தி பாருங்க, உங்க பக்கம் தீர்ப்பு எல்லாம் திருப்பிக்கல. ஏன்னா சனி பகவான இடத்து பூமி சொத்துக்கு லாபஸ்தானாதிபதியே கேஸ் லாபத்துல, அதாவது நல்லா பாருங்க 11ஆம் இடங்கிறது எப்படிப்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய இடம். 11ஆம் இடம். அந்த அதிபதியான குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதா இங்க ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன்னா ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்காரு மட்டும் பாத்துங்க. நிறைய பேருக்கு பாருங்க இந்த கடன் இருக்காது, பகை இருக்காது, நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். இப்ப வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்குங்க. வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை, வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உச்சமாக போறாரு. நல்லா பாருங்க, 6ஆம் இடத்துல குரு உச்சம். அப்போ ஏதோ பெரிய ஒரு ப்ரமோஷனான வேலை வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த வருஷத்துல சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். எப்படி ப்ரமோஷனான வேலை கண்டிப்பா இப்ப வேலை செய்யும், நடக்கும். இந்த வருஷம் பிறக்கும் போதே 3ஆம் இடத்துல முயற்சியில 7ஆம் வீட்டு அதிபதி சூரியவான் உச்சத்துல இருக்காரு. நீங்க எந்த வேலைக்கான முயற்சி பண்ணி பாருங்க, பிரம்மாண்டமான வேலை, சூப்பரான வேலை, யோகமான வேலை உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இந்த வருஷத்துல. நான் ஏன்னா சாதகமா இருக்கு அதனால சொல்றேன். ஏன்னா கிரக அமைப்பு பக்காவா இருக்காது, கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. அதான் என்னுடைய கருத்து. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, எந்த ஒரு தடங்களையும் நீங்க தாண்டி ஜெயிக்க போறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை செம்மையா இருக்கும். திருமணம் நடக்க அனைவருக்கும் திருமணம் நடக்கும் கண்டிப்பா. இந்த ராகுகேது ஜாதகம் நல்லா இருந்தா, நிறைய தோஷம் இருந்தா, ராகுகேது தோஷம் இருந்தா நடக்காது. ராகுகேது தோஷம் ஜாதகம் இல்லைன்னா, இப்ப ராகுகேது தோஷம் சரியானா இப்ப கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமணம் நடந்துரும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. எப்படி குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் சரியாகும் உங்களுக்கு. ஆனா இப்ப என்னமா பண்ணணும் நீங்க இந்த வருஷத்துல சொல்றேன், இந்த வருஷத்துடைய பிளானே குரு 6ல இருக்காரு. கடன் வாங்கணும், இன்னும் நகை அடவு வைக்கணும், இல்ல இடத்தை தாண்டி கடன் வாங்கி இடம் வாங்கி போகணும். இந்த பாத சனியானது கடன் வாங்கிச்சு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன சொத்துல நீங்க போட்டு ஆகணும் இந்த வருஷத்துல. இதுதான் உங்களுடைய பிளான். இதை கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாங்க வைக்கும் இந்த கிரகம். தாய் தந்தையோட உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் புதுசா பண்றவங்க ஜாதத்துல 7 சனி நல்லா இருக்கான்னு பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தொழில மிகப்பெரிய லாபம் இருக்குங்க இந்த வருஷம் மட்டும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையா ஒரு சிலந்த பார்ப்பதால் தொழில டாப்பா கொண்டாடுவார். எப்படி தொழில பயங்கரமா இருக்கும், பிரம்மாண்டமான தொழில் பண்ணுவீங்க, பெருசா சாதிப்பீங்க. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் தேடி வரும். பணம் கொடுத்து வாங்குறது, நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம் இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா 100% லாட்ரி சீட் அடிக்கும் இந்த வருஷத்துல. நிறைய கும்பராசிகளுக்கு லாட்ரி அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை அவருடைய பார்வை 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொடுத்து அடிச்சு தூக்குறாரு. இப்ப லாட்ரி சீட் அடிக்கும். அப்ப உங்க ராசியான எந்த கிரகம், ராசியான கிரகம்னு அந்த கிரகத்துடைய நம்பரை அந்த கிழமையில அந்த நேரத்துல எடுக்கணும், எல்லா டைமும் எடுக்கக்கூடாது. இதுக்கு நிறைய பேர் தவறு பண்றீங்க. உங்க ஜாதகம் எது கிரகமோ அது யோகமான கிரகம், யோகமான கிழமை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாமா, ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். மேல் படிப்பு, பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பா அரசாங்க வேலை இந்த வருஷத்துல அரசாங்க வேலைகளை நீங்க போவீங்க. உங்களுடைய மனைவிக்கோ கணவருக்கும் யாருக்காச்சும் அரசாங்க வேலை இந்த வருஷத்துல இருக்கு, இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல டைம் பார்த்துங்க. ஏன்னா நான் என்னால கெட்டது சொல்ல முடியல, நிறைய நல்லதான் என்னால சொல்ல முடியுது, கெட்டது சொல்ல முடியவில்லை. அதுக்கான நேரம் உங்களுக்கு இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், நிறைய அனுகூலம் இருக்கும், நல்ல எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்காது. நல்லா பார்த்துக்குங்க. எல்லாரும் 6ல குரு இருக்கான்னு சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க. தயவு செய்து 6ல குரு இருந்தாலும் சனி உடைய நட்சத்திரத்துல போறாலும் உங்களுக்கு கெட்டது இந்த வருஷத்துல இல்லை. இதான் ஓப்பனா சொல்லணும்னா இதான் விஷயம். நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு. குருவும் சனியும் ஜாதகத்துல யோகமா இருந்தா எல்லாமே யோகம். தயவு செய்து ஜாதகத்தை பார்க்காம இதை மேட்ச் பண்ணிக்காங்க இந்த பலனை. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போமா. முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க, தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, டேலண்ட் பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே யோகமா இருக்கும். கட்டிடத்துறை, நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் செம்மையா இருக்கும். இந்த வருஷம் பிறக்கும் போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி ஆகும். ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்டத்துல பிறந்தவங்க தான். இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வருது. பயங்கரமான ஒரு தொழில் உத்தியோக வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நிறைய ஒரு நல்ல விஷயம் தேடி வருது. அடுத்து சதய நட்சத்திரம், பிரம்மாண்டமா யோசிப்பாங்க, பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி இருக்கும் சதயத்துல பிறந்தாவே. உங்களுடைய யோசனை எல்லாம் பெருசா சாதிக்குங்கிறது பயங்கரமான டேலண்ட் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. சதயத்துல பிறந்தா எல்லாமே வேலை செய்யும், எந்த ஒரு கெட்டது நடக்காது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். சதயனத்துல பிறந்தா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். படிப்பு, கல்வி, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே பட்டைய கலப்புவீங்க. யார் சதயத்துல பிறந்தவங்க சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து இந்த புரட்டாதி பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது, யாரையும் ஏமாத்தி போடணும் உங்கள்ட்ட அவசியம் கிடையாது. எல்லாரும் நீங்க பயமுறுத்துவாங்க 6ல குரு போறாரு அப்படி இப்படி, உங்களுக்கு எதுவுமே கெட்டது நடக்காதுன்னு ஓப்பனா சொல்றேங்க.
இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வெளிநாடு போவீங்க, வேலை உத்தியோகத்தில் சேஞ்ச் கிடைக்கும், தொழில ஒரு மாற்றம் இருக்கும். பயங்கரமான ஒரு பிசினஸ் பெருசா சாதிக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு உச்சத்துல இருக்காரு. உங்க நட்சத்திர அதிபதி உச்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உச்சமான ஒரு கட்டத்தை நீங்க தொட போறீங்க இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுல பாத்துங்க. பராபவ வருஷம் மெயினா இந்த புரட்டாதி பிறந்தது எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கும்பத்தை பொறுத்தவரை 7 சனி எல்லாமே ஓரம் கட்டி எல்லாமே வெற்றியா வரக்கூடிய புத்தாண்டாகவே அமைகிறது.